ரோஹிணி இந்த டைமாவது முத்துக்கிட்ட மாட்டி சின்ன பின்னமாகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முத்துவும் மீனாவும் மொட்டை மாடியில் நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல முத்துக்கு ஒரு ஃபோன் வருது. ஜீவா கால் பண்ணிட்டு நான் காலையில சென்னை ரீச் ஆயிடுவேன், நீங்க என்னை பிக்கப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க மேடம், காலையில எத்தனை மணிக்கு ரீச் ஆவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒரு 7 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிடுவேன் முத்து, நீ கண்டிப்பா அந்த டைமுக்கு வந்துடணும் சரியா அப்படின்னு சொன்னேன். சரிங்க மேடம், நான் கண்டிப்பா வந்துடுறேன், அதை விட எனக்கு வேற என்ன வேலை அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில முத்து போயிட்டு மீனா கிட்ட, மீனா நான் தான் நேத்தே சொன்னல ஒரு சவாரி ஒண்ணு, அதுக்கு போயிட்டு வந்துடுறேன், எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. முத்து ஜீவா கிட்ட, மேடம் எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல முத்து இருந்துகிட்டு, மேடம் இந்த டைமாவது இங்க இருப்பீங்களா இல்ல திருப்பி ஃபாரின் போயிடுவீங்களா? ஜீவா முத்துக்கிட்ட, நாளைக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போகணும், ஒரு முக்கியமான வேலை, அதனால லேட் பண்ணாம நீங்க நாளைக்கு காலையில வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க மேடம் அப்படின்ட்டு முத்து கிளம்பிடுறாங்க. ஜீவா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ரோஹிணியும் மனோஜும் பாக்குறாங்க. ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு ஜீவா வெளியில வந்துடுறாங்க. முத்து என்னங்க மேடம் இப்பதான் உள்ள போனீங்க, அதுக்குள்ள உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னோடனே, இல்ல 2 பேரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அவங்க 2 பேர்த்தையுமே பார்த்துட்டேன், எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது, அதனால தான் வந்துட்டேன் மேடம், இந்த ஊர்ல எனக்கு எல்லாத்தையுமே தெரியும், அவங்க 2 பேரும் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜீவா முத்துக்கு மனோஜ் ரோஹிணியும் தான் காமிக்க போறாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.